நன்றாக அமைதியாக இருந்து வேறு எந்த தீய சிந்தனையும் இல்லாமல் உங்களுடைய புலன்களை நல்ல சிந்தனையிலே வைத்துக்கொண்டு அந்த ஜோதியை நன்றாக கண்ணாலே பார்த்து உள்வாங்குங்கள். அதன் பிற்பாடு சற்று நேரம் கழித்து நன்றாக அந்த ஜோதியை பார்த்துவிட்டு அதே நினைவோடு உங்களுடைய கண்களை மூடி உருவ மத்தியிலே அந்த ஜோதியை நிலைநிறுத்துங்கள். அதுதான் உங்களுடைய வழிபாட்டுடைய பலனாக இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக நீங்கள் அந்த ஜோதியை நன்றாக பாருங்கள். பார்த்து அந்த ஜோதி நன்றாக உங்களுடைய நினைவிலே படித்த பிற்பாடு கண்ணை மூடுங்கள். கண்ணை மூடி அந்த ஜோதியை உங்களுடைய புருவ மத்தியிலே, அதாவது இந்த இடத்திலே நீங்கள், அதாவது பெண்கள் பொட்டு வைக்கின்ற இடத்திலே நீங்கள் அந்த ஜோதியை இருப்பதாக நினைத்தீர்களா இருந்தால் அப்பொழுது உங்களுடைய தீபாத்மா உங்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்றவாறு தூய்மைப்பட்டு உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா நலன்களையும் இறைவன் தருவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று கூறி நாங்கள் இப்போது தருவதிலே தயவு செய்து அமைதியாக இருக்கிறார். வழிபாடு வந்து அமைதியாக வழிபாட்டை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அடியன் சொன்னபடி இந்த தரிசனத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த ஜோதியை வேண்டி உங்களுக்குள்ளே அந்த அருட்பெரும் ஜோதியை நீங்கள் கண்டு ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ராமலிங்க பெருமான் உங்களுடைய உள்ளத்திலே அருள்வழியாக முடிந்து துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.